அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சொந்தங்களால் பேசப்படும் புரணியின் காரணமாக அதிசயத்தக்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனியும் சூரியனும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் குடும்பாதிபதியுமான புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி 10ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால வியாபார வளம் உண்டுங்க, தொழிலில் லாபம் உண்டாக இருக்குது. அதே போல் இக்காலகட்டங்களில் மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் வெளிநாட்டு வியாபாரத்தில் நல்ல வருமானம் இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தருங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க. நீண்ட தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது நல்லதல்லங்க. மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் மருத்துவ செலவுகள் கூடுங்க. 7இல் சனி பகவான் சூரியனோடு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் தேவையில்லாத அலைச்சல்களோடு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருப்பதால இப்போதைக்கு பெரிய அளவில் முதலீடுகள் செய்ய வேண்டாம். இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. அல்லது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் இந்த வார கிரக நிலைகளின் படி இந்த வாரம் முழுவதுமே சற்று கடுமையான நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. சுக்கிரன், குரு, சனி பகவான் ஆகிய மூவருமே உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் ஆரோக்கிய குறைவினை எடுத்து காட்டுதுங்க. விரயஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பது வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பதையும், சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதையும் உணர்த்துதுங்க. குடும்ப பிரச்சனைகளை பொறுத்தவரையில் அடிக்கடி மனதில் நிம்மதி குறைந்து டென்ஷன் ஏற்படும். திருமண முயற்சிகள் தடங்களும் ஏமாற்றமும் மேலிடுங்க. பிள்ளை அல்லது பெண் பற்றிய பிரச்சனைகள் ஒன்று கவலை அளித்து வந்த நிலையில அந்த பிரச்சனைகள் நீங்கி மனதில் தைரியத்தையும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்றி கொண்டிருக்கும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. அது மட்டும் இல்லாம ராகு மற்றும் செவ்வாயினுடைய நிலைகளினால ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல நேரிடும். உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினர் உங்கள் மீது அதிருப்தியை நீடிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. இருந்தாலும் கூட அந்த வேலையை நன்கு விசாரித்து அதற்கு பிறகு பணியில் அமர்வது நல்லதுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அவர்களது மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்கும். இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை
வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு. அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை செய்யுங்க. சந்தை நிலவரம் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகளும் இடைத்தரகர்களின் தலையீடும் உங்களுடைய உற்பத்தியை பாதிக்குங்க. பல காரணங்களினால் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது சற்று கடினமாக இருக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. புதிய முதலீடுகளையும் விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க. குறிப்பா ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெரும்பான்மையான கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தடங்களும் தாமதமும் ஏற்பட இருக்குது. சற்று கடினமான நிதி பற்றாக்குறையை நீங்கள் இந்த வாரத்தில் சந்திக்க நேரிடுங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே பண விஷயத்துல கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் படிப்படியாக சுபபலம் பெறுவதால நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல முதல் 2 நாட்கள் பேச்சில் கவனத்தோடு இருங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதிலும் நிதானமாக இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல உங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியிடாமல் மௌனம் சாதிப்பது உங்களுக்கு நன்மை செய்யுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்சியில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை தருங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் உங்களுக்கு அசதியை ஏற்படுத்துங்க. நண்பர்களுடன் வெளியில் சுற்றுவதை குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமி காரகரும் விவசாயத்துறைக்கு அதிபதியம் கொண்டவருமான செவ்வாய் சாதகமாக இருப்பதால விவசாயத்துடன் தொடர்புடைய மற்றொரு கிரகமான சூரியனும் சுபபலம் பெற்றிருப்பதால் வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நன்மை செய்யும் விதத்தில் இருப்பதால நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.